மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 27ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனத்தை மீண்டுமாய் நாம் வாசிக்க கேட்போம். தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நேற்றைய நாளிலே நம்முடைய வழியை நமக்கு போதிக்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை செவ்வையான பாதையிலே நடத்துகிறார். செவ்வையான பாதையிலே நம்மை நடத்துகிறார். நம்மை நடத்துகிற தேவனாகிய ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணல்களை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி. கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர். ஆமென். கண்பான தேவச்சனமே, நம்மை செவ்வையாக்குகிறதிலே, நம்மை செவ்வையான பாதையிலே நடத்துகிறதிலே அவர் சிந்தையாயிருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகளை எந்த வழியாய் நடத்த வேண்டும், எந்த வழியாய் நடத்தக்கூடாது, எந்த வழியாய் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறதுனாலே நம்மை அந்த வழியாக நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராகவும் நம்மை பயிற்றுவிக்கிறவராகவும் அவர் எப்போது நமக்கு துணை இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்விமானின் நாவை தருகிறார் என்று சொல்லி. இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லும்படி அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கல்விமான் நாவை தருகிறார். அனைத்தோறும் அவர் தட்டி எழுப்புகிறார். கற்றுக்கொள்வோர் கேட்பது போல நம்முடைய செவியை கவனிக்க செய்கிறார். நம்முடைய செவியை கவனிக்க செய்து அவருடைய போதனைக்கு நேராக, அவருடைய சத்தியத்திற்கு நேராக, அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய செவிகள் எப்போதும் திறந்திருக்கும்படியாக அவர் கிரியை செய்கிறார். நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிறவராயிருக்கிறார். செம்மையான வழியிலே அவர் நடத்துகிறார். ஒழுங்கினமான பாதைகளை சத்துருவானவன் நமக்கு காண்பிக்க முற்படுவான். மாயைக்குரிய காரியம், உலகத்திற்கு அடுத்த காரியங்களை, சிற்றின்பங்களுக்கு அடுத்த காரியங்களை ஓயாமல் நமக்கு காண்பித்து அந்த வழியாக நம்மை நடத்தி செல்ல அவன் பிரயாசப்படும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னே சென்று கோணலாய் இருக்கிறவைகளை, சத்ரு மூலமாய் கோணலாய் ஆக்கப்பட்டவைகளை அவர் செம்மையாய் மாற்றுகிறார். நாம் மாத்திரம் வழி அவருக்கு ஒப்புவித்து அவர் பேரில் நம்பிக்கையாய் இருப்போம் என்று சொன்னார். உன்னுடைய செய்கை அவருக்கு ஒப்புவிப்பாய் என்று சொன்னார். உன்னுடைய வழிகள் அவரால் ஸ்திரப்படுத்தப்படும். ஒரு கோணலை செவ்வையாக மாற்றுவார், வாழ்வழித்து நடத்துவார். பொய் வழியை வெறுத்து மெய் வழியிலே அவனை நடத்துவார். மரண வழியை வெறுத்து ஜீவ பாதையிலே நாளும் நடத்துகிற இவனாய் இவன் இருக்கிறபடி அவரிடத்திலே அவரை நம்பியிருக்கும், அவரை சார்ந்திருங்கள், அவருடைய சத்தத்தை கேளுங்கள், அவர் சித்தம் செய்யுங்கள். எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்து காலத்திலும் பயப்படாது அமைதியாயிருப்பான் என்கிற வார்த்தையின்படியாக சித்தத்தை செய்கிறவர்கள் மட்டும்தான் செம்மையான பாதையிலே நடப்பார்கள். அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் தான் செம்மையான வழியிலே நடப்பார்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை செம்மையான பாதைகளை எங்களுக்கு போதிக்கிறவரே, ஆண்டவரே, எங்களை அப்படிப்பட்ட பாதையிலே நாளும் நடத்துவீராக. எங்கள் மரண நாள் வரைக்கும் எங்கள் கூட இருப்பீராக. நாங்கள் எந்த பக்கம் சாய்ந்தாலும் உடனிருந்து சரியான வழியினோடு எங்களை நாளும் நடத்த வேண்டும் என செபிக்கிறேன். பொய் வழியை வெறுத்து மெய் வழியை தெரிந்து கொண்டு மக்கென்று பரிசுத்தமாய் நாங்கள் ஆண்டவரே நாளும் எங்கள் நடைகளை அனுசரிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். நடைகளை எடுத்து போடுங்க. மகிமையான காரியங்களை காணப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.